இப்போ அடுத்ததான் நான் இங்கே வந்துக்கிறேன்னு சொன்னால் அக்ஷா கெஸ்டின்னு சொல்லி அதே சென்ட் ஆன்ஸ்லேனில் தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளேயே 2-3 இருக்கிறதால நான் ஒன் டைம் உங்களுக்கு காட்டி விட்டேன்னா சோலி இல்லை. இப்போ இதான் இந்த லேனுக்குள்ளே அந்த முதல் நான் காட்டின இடம் இருக்குது, சென்ட் ஆன்ஸ் ஹோட்டல். அதுக்கு பக்கத்துலேயே இந்த அக்ஷா கெஸ்டின்னு சொல்லி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வாகனம் பார்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இடம் இருக்குது, முன்னுக்கும் பின்னுக்கும். இப்போ இதுக்குள்ளேயும் பார்க் பண்ணலாம், பின்னுக்கு கொண்டு போயும் பார்க் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதை காட்டி போட்டு உள்ளுக்கும் கொண்டே காட்டுறேன். உள்ளுக்கு பெர்மிஷன் ஆகிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் இதுகளுக்குள்ளேயும் கொண்டு வந்து விடலாம், இல்லாட்டி அங்கால மற்ற பக்கம் பின்னுக்கு ஃபுல்லாக கொண்டே விடலாம்னு நினைக்கிறேன். இங்கே கொண்டு போய் பின்னாலேயே நீங்கள் வாகனத்தை விடலாம். உள்ளுக்கு வந்தோடனே இல்லை ஹோல் ஒன்று இருக்குது. உங்களுக்கு இது மெயின் லாபி ஏரியா. இதில் ஒரு ட்ரிபிள் பெட் ரூம் ஒன்று இருக்குது, 6 பேர் நிற்கக்கூடிய மாதிரி. இப்போ மற்ற ரூம் வந்து கெஸ்ட் போனதால் கிளீனிங் வேலையில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுற முதலாவது லைட் எல்லா இதுவும் அந்த போன வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, அங்கே இந்த எக்ஸாஸ்ட் இருக்கும். இப்போ இது என்ன மாதிரி ரேட்டுன்றதையும் நான் கேட்டு சொல்கிறேன். இப்படி வேறு என்னென்ன ரூம் இருக்குது, மற்ற இங்கே சாப்பாடு அதில் எடுக்கலாமா என்ன மாதிரின்றதையும் பார்ப்போம். இதில் காமன் ஏரியாவிலேருந்து நீங்கள் டிவியும் பார்க்கலாம். ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி 10,000, ஏசி இல்லாமல் நார்மல்னு சொன்னால் 8,000 ரூபா. இங்கே கிச்சன் ஒன்று இருக்குது, கிச்சனையும் காட்டுறேன் உங்களுக்கு. தான் கிச்சன். இப்போ பின்னுக்கு அந்த நீங்கள் உடுப்பு காய போடலாம், மற்றது பார்க்கிங் இருந்தாலும் இந்தியாவில் செய்யலாம். இந்தியாவில் வந்து வாகனங்களை பார்க் பண்ணி போட்டிருக்கலாம். இப்போ இங்கே வேறு என்னென்ன ரூம் இருக்குன்னா அதோட விலையில் என்ன மாதிரி? சிங்கிள் ரூம் தரலாம். சிங்கிள் ரூம் வேண்டாம் 4,500 ரூபா, 5,000. ஏசி நான் ஏசி நோம்புலாண்டா உங்களுக்கு 3,500, 4,000 அப்படி வரும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அந்த 3,000. எங்கடா பழைய விலையே தான் எல்லா நேரமும் ஒரே விலை தான். அப்போ அந்த 3,000 இல்லை, நீங்கள் 3,500 4,000 நான் நினைச்சேன்னா அந்த இடைக்குள்ள கூடி குறைய மாட்டேன். ஒரு ஆள் அப்படி தங்கி நின்றால் உங்களுக்கு 3,500 ரூபா அப்படி போட்டுருவோம். ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி நின்றால் 4,000 ரூபா. ஏசி இல்லாமல் ஏசி இருந்தால் 5,000 வரும். 5,000. இப்போ இது என்ன பின்னுக்கு இருக்கிற ரூம்? இந்த ரூம் உங்களுக்கு நார்மலாண்டா 7,500 ரூபாய்க்கு போட்டுக்கலாம், 5 பேர் தங்கலாம். ஓகே. நார்மலாண்டா உங்களுக்கு சாரி ஏசிண்டா உங்களுக்கு 9,000 கொடுத்துடலாம். ஏசிண்டா 9,000. இப்போ எத்தனை ரூம் இருக்குன்னா உங்கள்கிட்ட? எனக்கு 13 ரூம் இருக்கு. 13 ரூம். மேலேயும் இதே மாதிரி இருக்கு. மேலே கொஞ்சம் விஐபி ஸ்பெஷலாக இருக்கு. ஓகே. இப்போ சாப்பாடு நம்ம வெளியில் எடுக்கிறதா இல்லாட்டி நீங்கள் யாரும் கேட்டால் சமைச்சு கொடுப்போம். இல்லைன்னு சொன்னால் சில பேர் வெளியில் இருப்பாங்க. ஓகே. இங்கே வாராக்களும் கூட கிச்சன் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். அவே திங்ஸ் கொண்டாடணும். வேணும் கேட்டால் இப்போ ஒரு பஸ்ஸில் வந்தால் அதுக்கு தான் அவங்க இது எங்க இப்போ 40 பேர் 50 பேர் வந்தால் அந்த பண்ண பாத்திரம் இல்லை. ரைட் ரைட். இப்போ நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு சமைக்கக்கூடிய மாதிரி. இதே 4 பேர் நிற்கிற. இது வெளியில பால்கனியோட இருக்கு. இது 15,000 போகணும். வீடியோ தானே போகுது. ஆமாம். 15,000 போகுது. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 12 இல்லாட்டி 10 அப்படி தரலாம். இப்போ இது இந்த ஒரு ரூம் தான் எப்படி இருக்கா இல்லாட்டி இதே மாதிரி 2-3 ரூம் இருக்கா? இதே மாதிரி ஆகட்டும். அடுத்தடுத்த ரூம் இதே மாதிரி
கொஞ்சம் விஐபி. அந்த பெட் சைஸ் கொஞ்சம் பெருசா அப்படி. பூசாக்கா அதே மாதிரி ஒரு ரூம் இங்காலயம் இருக்கு. இப்போ உங்களை புக் பண்றேன்னா என்னென்ன ஃபோன் நம்பர் வச்சா? எந்த ஃபோன் நம்பர் தரலாம். ஓகே. இங்கே இங்கே உள்ள நம்பர். ஓகே. அதை வச்சு புக் உங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணலாம். ஆன்லைன்ல புக் பண்ற மாதிரி இல்லை, இந்த ஏர்பிஎன்பி அதில் இல்லை. ஓப்பனாக என்னைக்கு இதாக்கலாம். ஆஹா. அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இங்கே வந்து பே பண்ணா சரி. இதுலேயே இந்த அக்ஷா கெஸ்டினுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, சென்ட் தெரேசா ரெசார்ட்னு சொல்லி. என்னென்னா உள்ளுக்கு ஆக்கள் இருக்குன்னா அப்போ காட்ட இல்லாது. அதோட இப்போ இது வந்து இவேண்ட மாதிரி தான், இந்த முன்னுக்கான சென்ட் ஆன்ஸ் ஹோட்டல் அவேண்ட மாதிரி தானே. அப்போ அதில் நம்பர் இருக்குது, அவையோட கண்டெக்ட் பண்ணி தான் கதைக்கணும். வேண்டாம் இப்போ ஆக்கள் இல்லை என்றபடியால் இப்போ நான் நம்பரை இதில் போட்டு விடுறேன், நீங்கள் கண்டெக்ட் பண்ண. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதால இது இப்போ ஆக்கள் இல்லைனாலும் நான் உங்களுக்கு காட்டிட்டு போனால் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இன்னும் இதில் இனி நாங்கள் அடுத்த இடத்துக்கு வலிக்கிடுவோம். இப்போ அடுத்து எங்கே வந்துருக்கிறேன்டா, இதே கொளமுத்துறை ரோட்டில் சுண்டுகுழிக்கு போகிற பக்கத்தில் சுப்பீரியர் ரெஸ்டாரண்ட் ஒரு இடம் இருக்குது. இப்போ இதுன்ற டீட்டெயில்ஸ் நான் கீழே போட்டு விடுறேன், கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம். இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கால் பண்ணி கேட்டேன் அந்த அண்ணாட்ட, ஏன்னா ஏற்கனவே ஆக்கள் நிற்கிறேன் போல இருக்கு. அப்போ ஒரு வீடாக இருக்குது. அப்போ கூகுளில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் சரி அப்படியே தான் உங்களுக்கு காட்டி கொண்டு வந்தேன். நான் இப்போ கடைசியாக 20 இடம் போயிட்டேன், இது 21 இடம். அப்போ கால் பண்ணி கேட்டேன்னா நான் புக் பண்ண போகிறேன், என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லல. நான் உள்ள வீட்டை அவர் இல்லை, வீட்டை இப்போ வேறு ஆக்கள் நிற்கிறேன். நான் இப்படி ரூம் விலையை சொன்னீங்கன்னா நான் அவருக்கு பார்த்துட்டு சொல்லுவேன்னு சொல்லி. அப்போ 3 பெட்ரூம், சாரி 3 பேர் நிற்கிற ரூம் ஒன்று இருக்குது. மொத்தமாக 4 ரூம் இருக்குது, 13 பேர் நிற்கலாம். 3 பேர் இருக்கிற ரூம்னு சொன்னால் 8000 ரூபா. அதே 4 பேர் நிற்கிறது 8500 ரூபா. நீங்கள் வீடு மொத்தமாக எடுக்க போறீங்கன்னு சொன்னால் 30,000 ரூபா. சுண்டுக்குழி கிட்டத்தான் இருக்குது. இப்போ இதுல இருந்து ஒரு கொஞ்சம் திறந்து ஒரு 300-400 மீட்டரில் சுண்டுக்குழி ஸ்கூல் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு காட்டுவோம், அதில் நாங்கள் ரிவ்யூவை மேட் பண்ணுறது தானே. நீங்கள் அதை பார்த்துட்டு அதை கேட்டு புக் பண்ணி கொள்ளலாம். இப்போ அடுத்து இந்த மாம்பழஞ்சந்தி தாண்டி வர ஏவி ரோட்டுன்ற ஒரு ரோட் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மலபார் ஜெஃப்னா ஹோம் ஸ்டேன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இப்போ அது கூகுள் இதில் பார்த்து தான் வந்தனாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஆக்கில் காணையில் கூகுளில் நல்ல ரிவ்யூ இருக்குது, 4.7 போட்டுருக்காங்க. ஆனால் Booking.comலையும் ஆக்டிவாக தான் இருக்குது. எனக்கு கண்டெக்ட் பண்ணுறேன்னு என்ன தெரியல. ஒரு பழைய வீடு ஒன்று எடுத்து செஞ்சுருக்கேன். இப்போ அதான் உள்ளே போய் பார்ப்போம் கொண்டு வந்தேன். டாப் ரேட்டட்லேயே இருந்தது. அப்போ சரி இந்தியாவில் பக்கத்தில் காட்டிட்டு தானே இதுக்குள்ளே காட்டுவோம்னு வந்தேன். என்னண்டா ரேட்டுகள் என்ன மாதிரி தெரியல. நான் இதை காட்டி போட்டு உங்களுக்கு வெளியிலே இருந்து Booking.com URL கீழே போட்டு விட்றேன். அப்படி யாராவது ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னா அவருக்கு அதை செக் பண்ணி பார்த்துட்டு, இதில் சின்ன குளம் மாதிரி எல்லாம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒருக்கா Booking.com மூலமாக புக் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் அடுத்து வந்திருக்கிறது ஒரு பிருந்தாவன் என்னன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனாங்க. இப்போ அவை சொன்னேன், இப்போ இங்கே ஆக்கள் இருக்கணும். ஆனால் 5 ரூம் இருக்குது, 5மே டபுள் ரூம், 4 ஏசி ரூம் இருக்குது, ஒரு நான் ஏசி இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒருத்தரும் இல்லை. அதை நாங்கள் முழு வீடாக தான் கொடுக்குறது. அதை பார்த்துட்டு வருவோம்ண்டே. அப்போ அங்கே தான் வந்துருக்கிறேன். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் எப்ரோன் மிக்சர் இருக்குது தானே, கச்சேரி நல்லூர் ரோட்டில். அதுக்கு பக்கத்தில் நான் சரியான லொக்கேஷனையும் கீழே பின் பண்ணி விடுறேன். அதுக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குது. இதுதான் இந்த நம்பர் 15, இந்த வீட்டுன நம்பர். அதுக்குள்ளே அந்த இது கச்சேரி நல்லூர் ரோடு. அதுக்குள்ளே திரும்பின உடனே இந்த பெண்டோட வருது. நாங்கள் உள்ளே போய் எத்தனை ரூம் இருக்குது என்ன மாதிரி பார்த்துட்டு, இப்போ வீடு எவ்வளோ ரேட்டுக்கு கொடுப்பினோமோ, முழு வீடாக கொடுக்கல எவ்வளோத்துக்கு கொடுக்கினோம், எத்தனை ரூம் அதுக்கேற்ற மாதிரி வருதா என்றதையும் பார்ப்போம். நீங்கள் ஒரு கார் 2 காராவது கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. இப்போ அங்கே நாங்கள் போனால் தானே அது சீசன் டைமில் 4500 ரூபா ஏசி. என்ன ஏசி இல்லாட்டி 3500 ரூபா. அதே சீசன் இல்லாத நேரம்னா 4000 ரூபா, ஏசி இல்லாட்டி 3000 ரூபா. எல்லாமே 2 பேர் நிற்கிறதா டபுள் ரூம் தான் இருக்காங்க. இவன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி அங்கே ப்ரௌன் ரோட்டில் இருக்குது, வன்னின்னுக்கிட்ட பாஸ்கின்னு சொல்லி. அது 5 ரூம் தான். ஆனால் 2 இந்த டபுள் ரூம், 2 ட்ரிபிள் ரூம், ஒரு சிங்கிள் ரூம் இருக்குது. அதுக்கு ரேட் வேறு. இப்போ அந்த ரேட் விசாரிக்க அங்கே போகல. அப்போ அந்த ரேட் விசாரிக்கலை. இந்த என்னது பிருந்தாவனின், அது நான் மேலே போகிறேன் எங்கே இருக்குன்னு சொல்லி பிருந்தாவனின்டையும் இந்த வீட்டையும் பார்த்துட்டு போகணுன்னு வந்துருக்கிறேன். நாங்கள் காட்டுறேன். அங்கே ரூம் காட்டியெல்லாம் இந்த வழியால் நேராக நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதில் எத்தனை டபுள் ரூம் என்ன இருக்குது? 3. ஒட்டு மொத்தமாக எத்தனை ரூம்? 4 ரூம்.
எக்ஸ்ட்ராவா மெத்தையும் கொடுப்பீங்களா? இப்போ இது ஒரு டபுள் ரூம். அடிச்ச மாதிரி இருக்கு. இப்படி மெத்தை கொடுக்குறதா எக்ஸ்ட்ராவா? மற்றது இது சிங்கிள் ரூம், ஆனால் இதுக்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெத்த வேணும்னா தருவினா. அதோட அலுமாரி ஒன்று இருக்கு. உடம்புக்கு நெட் அடிச்சிருக்கோம் அந்த இது வெளியில அந்த மட்டம் இருக்கு தானே, அது அதுக்குள்ள அடைச்சிருந்ததை நான் பார்த்தேன். வெளியில நெட் அடைக்கிறது, உள்ளுக்கு அந்த பேப்பர் வச்சு அடைச்சிருக்கிறேன். இது அடுத்த ரூம். இதுக்குள்ள 4 பேர் நிற்கலாம். இது ஒரு முழு வீடாக தான் இருக்கு. இப்படி ஒரு மெட்ரஸும் தனியாக தெரியலாம். இங்கெல்லாம் கிச்சன் ஒன்று இருக்கு. கிச்சன் மற்றது ஃப்ரிட்ஜ் ஒன்றும் இருக்கு. இதுக்கான சாமான்கள் என்னம்மா இங்கே தருவினம்மா? ரைஸ் குக்கர், மற்றது தேக்கணி வைக்கிற ஹீட்டர் அதில் இருக்கு. வேறு சாமான், மிச்ச சாமான் என்னம்மா என்று கேட்கணும். அதோட சிசிடிவி கேமராவும் இருக்கு சுற்றி. கொச்சி மரக்கண்டு, அது தேசி தோடக்கண்டு ஒன்று இருக்கு. தோடக்கண்டா தேசி கண்டா அந்த வழியாக தெரியல. வேற ஒரு பாத்ரூம் இருக்கான்னு பார்த்துட்டு வருவாங்க. அந்த ரூம்ல இருக்கு அட்டாச் பாத்ரூம். இதுலயும் இல்லை. வாஷ்ரூம் வேற எங்க இருக்குன்னு கேட்போம். இருக்கு போல. குசினிக்கு பின்னால ஒரு வாஷ்ரூம் இருக்கு. 2 வாஷ்ரூம் இருக்கு உள்ளுக்கு. வெளியிலேயுமே இருக்கான்னு கேட்போம். அண்ணா வெளியில வாஷ்ரூம் இருக்கா? எங்க? அந்த பக்கமா 2 இருக்கா? ஓகே. இது எவ்வளவு மொத்த வீடா கொடுக்குறாண்டா? எவ்வளவு ஆகல் குறைவண்டா? 10,000. ஓகே. குறைவண்டா எத்தனை பேர் போய்? 4 பேருண்டா 10,000. 4 பேருண்டா 10,000. இப்ப வீடு ஃபுல்லா இப்ப எத்தனை ஒரு 10 பேர் நிக்கிறோம்னு சொன்னா 10 பேருக்கு 14,000. 14 கொஞ்சம் தான் கொடுக்கும். 6 பேர் கூட ஒரு 4,000 தான் கொடுக்கும். ஓகே ஓகே சரி. 30 பேர் நிக்கிறா தானே 30 பேர் நிக்கிறதா? அது ஆனா அதுக்கு இப்ப படுக்கிறதுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணுவீங்க? ஒரு 17-18 பேருக்கு ட்ரெஸ் இருக்கு. இருக்கா? சொன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கும். அவை அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. கட்டிலண்டு பார்த்தா 2 3 17-18 பேருக்கு தான். ஓகே. கட்டிலும் மெட்ரஸும் சேர்த்து 14-18 பேருக்கு இருக்கு. ரைட் ரைட். நன்றி அண்ணா. நான் அந்த தான் பார்க்க வந்தது. நான் நீங்கள் சொன்னீங்க தனியாக ஒரு வீடு இருக்கா, அப்போ அதை பார்த்துட்டு போக மாட்டேன். சரி ஓகே. நான் அங்கே வாஷ்ரூமையும் பார்த்துட்டு வலிக்கிறேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. இப்போ நாங்கள் அங்கே இருக்கிற வாஷ்ரூமையும் உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் வலிக்கிடுவோம். இப்போ என்னென்னா இன்றைக்கு இந்த வீட்டோட இந்த சீரீஸ் யாழ்ப்பாணத்தில் முடியுது. என்னென்னு சொன்னால் கொழும்பு கொழிக்கிறேன் இன்றைக்கு. பார்ப்போம் கொழும்புல போய் இதே சீரீஸ் என்னால் செய்யலுமெண்டா நான் தொடர்ந்து செய்கிறேன். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன கொழும்புலையும் சில பேர் கேட்குறது எங்கே தங்கலாம்னு சொல்லி, அப்போ அதை போயிட்டு பார்ப்போம். இப்போ இந்தியாவில் வாஷ்ரூம் இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு வெளிக்கிடுவோம். வெளியில் 2 வாஷ்ரூம் இருக்கு. இப்போ இது முழு வீடாக எடுக்கல லாபமாக தான் இருக்கு. ரேட் ரிவ்யூக்கள் இருந்துன்னு சொன்னேன். இது இப்போ இதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் கூகுளில் பார்க்கணும் லொக்கேஷன் இருந்துன்னு சொன்னால் அதை நான் ஆட் பண்ணி விட்றேன். அந்த பிருந்தாவன் இன்னைக்கு நான் ஆட் பண்ணி விட்றேன். நான் அந்த ஃபோட்டோஸும் ஆட் பண்ணி அங்கே ஒரு சின்ன கிளிப் எடுத்தேன் நான் வெளியில இருந்து. அப்போ அதை போட்டு விட்றேன், நீங்கள் பாருங்க.